அங்கே ஆக்சுவலாக கங்கான் நிப்பாட்டியிருக்காங்க. இந்த கேமரா தான் என்னோடய பிளைன் ஸ்பாட்டிங் நான் யூஸ் பண்ணுறேன். மிடில் ஈஸ்ட்டில் இது ஒரு அண்டர் ரேட்டட் ஏர்லைன். ஆக்சுவலாக சண்டே சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனால் நிறைய ஃபேமிலி இவங்கெல்லாம் வந்து இங்கே உட்காந்துக்குவாங்க. ஆக்சுவலாக நான் லைவ் போட வேண்டியது தான் இன்றைக்கி வந்து. இப்போதைக்கு வேர்ல்ட்லேயே இதுதான் லாங்கஸ்ட் ஏர்க்ராஃப்ட். புது சிஇஓ வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுவார் அது இதுன்னு பெருசாக பெருமையாக பேசியெல்லாம் வீடியோ போட்டேன். இதுவே ஒரு மாதிரி ஆடி அசந்து தான் லேண்ட் ஆகுது. என் மேனேஜரோட பையன்தான் ஆக்சுவலாக அதில் பைலட்டு. நண்பர்களே, உங்களுக்கு கங்காடு தெரியுதா? ரீசெண்டாக நான் பிளைன் ஸ்பாட்டிங் பண்ண போயிருந்தேன். ஸோ அதை ஒரு vlog மாதிரி கவர் பண்ணலான்னு தான் சில ஃபூட்டேஜஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு முன்னப்பின்னா vlog பண்ணியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு vlog தான் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கும் பெருசாக வியூஸ் எல்லாம் போகலை. ஸோ இந்த வீடியோவில் நான் பிளைன் ஸ்பாட்டிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சில ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்க்ராஃப்ட் பற்றிலாம் பேசியிருப்பேன். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதை ஏன்டா நாங்கள் பார்க்கணும்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் எப்பயுமே கான்டென்ட் ஓரியன்ட் வீடியோஸே போடாமல் அடிக்கடி இந்த மாதிரி ஜாலியாகவும் போடுவோம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா வேண்டாமான்னு பார்த்துட்டு நீங்களே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சவுதி 777 வருது. அதுக்கு பின்னாடி BA 787, எட்டிஹாட் 787, LATAM 777 சவு போலோவிலேருந்து வருது. சவுத் அமெரிக்கா வந்துருச்சுன்னு காட்டுது. இன்னும் இருக்கு. இந்த கேமரா தான் என்னோடய பிளைன் ஸ்பாட்டிங் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து சோனி A6500. லென்ஸ் வந்து சாம்யங் 85f 1.4. இது வந்து நான் வேறு பர்பஸ்க்காக இந்த கேமராவும் லென்ஸும் வாங்கினது. இப்போ அது பிளைன் ஸ்பாட்டிங் பண்ண யூஸ் பண்ணிருக்கேன். இந்த லென்ஸ் இல்லாமல் என்கிட்ட இன்னொரு லென்ஸும் இருக்குது. என்கிட்ட வந்து 24-70 இருக்குது. ஸோ சில வைட் ஆங்கிள்லாம் போகிறதுனா அந்த லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இன்றைக்கி அந்த லென்ஸ் கொண்டு வரல. ஏன்னா அது ஹெவி, கிட்டத்தட்ட 1.5 கிலோ அந்த லென்ஸு. இது கொஞ்சம் வெயிட் கம்மி தான், அதனால் இதே கொண்டு வந்துட்டேன். மேக்ஸிமம் க்ளோஸ் அப் ஷாட் தான் எடுப்பேன். ஸோ அதனால தான் இதையே கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தா BAவோட 787 வருது. எப்படி வந்திருக்குன்னு தெரியல. நல்லாயிருக்கு. லென்ஸ் வந்து ஷார்ப்னஸ் நல்லாயிருக்கு. இதில் நல்லா கிளியராக தெரியும். அடுத்த ஏர்க்ராஃப்ட் வர வரைக்கும் இப்படி தான் உட்காந்துருக்கணும். அடுத்து என்ன வருதுன்னா எட்டிஹாட் 787. எட்டிஹாட் 787 மிடில் ஈஸ்ட்டில் இது ஒரு அண்டர் ரேட்டட் ஏர்லைன். ஆக்சுவலாக அங்கே லிவரி சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக எட்டிஹாட்டோட ஒரு மாதிரி கோல்டு கலரில் சூப்பராக இருக்கும் அவங்க லிவரி. அடுத்து என்ன ஏர்க்ராஃப்ட் வருதுன்னு தெரில. அடுத்து வந்து BA இல்லை LATAM 777 சவு போலோவிலேருந்து வருது. ஓகே, எட்டிஹாடை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. எட்டிஹாடு பார்த்தீங்கன்னா அவங்க நியூ சிஇஓ ஆக்சுவலாக ரொம்ப நல்லாவே பண்ணிட்டுருக்காரு. பழைய சிஇஓ வந்து ஏர்லைனை நாசம் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ புது சிஇஓ அவர் பேர் வந்து கூட ஏதோ அவர் வந்து ஸ்பானிஷ்னு நினைக்கிறேன், மறந்து போச்சு. ஏல ஆரம்பிக்கும். நியூஸும் என்னமோ ஒரு செகண்ட் நேமு. ஸோ அவர் ஆக்சுவலாக சூப்பராகவே பண்ணிட்டுருக்காரு ஏர்லைனை. நல்ல நியூ ரூட்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் நல்லா வந்திருக்கு. ஏர்லைன் ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்கு. மிடில் ஈஸ்டர்ன் அந்த ரீஜனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏர்லைன் எட்டிஹாட். லாஸ்ட் டைம் இந்தியா வந்தப்போ கூட நான் எட்டிஹாட்டில் தான் வந்திருந்தேன். ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. இந்த சைடு இது ஒரு ஆக்சுவலாக இது ஒரு ஃபீல்டு. இங்கே வந்து பிக்னிக் ஸ்பாட் மாதிரி. சண்டே சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனால் நிறைய ஃபேமிலி இவங்கெல்லாம் வந்து இங்கே உட்காந்து வரப்போகிற ஏர்க்ராஃப்டை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டெர்மினல் 5ல் ஆக்சுவலாக ஒரு ஸ்பாட் இருக்குது. நீங்கள் ரோட்டை க்ராஸ் பண்ணி போகணும். அப்படி போனால் அங்கே ஒரு நல்ல ஸ்பாட் இருக்குது.
ஓகே, டெர்மினல் 5 ஆக்சுவலாக ஒரு நல்ல ஸ்பாட் இருக்குது. அங்கே வந்து அதுக்கு நீங்கள் ரோட்டை ஆக்சுவலாக கிராஸ் பண்ணி போகணும். அந்த பிரிட்ஜு கிட்டே இருக்கும். அங்கே வந்து இப்போ டேக் ஆஃப்ன்றதுனால அங்கே போக முடியாது. ஏன்னா டேக் ஆஃப் வந்து இந்த சைடு நடக்கும். ஹீத்ரோவில் ஒரு பாலிசி இருக்குது, 3 மணி வரைக்கும் ஒரு சைடு டேக் ஆஃபு, ஒரு சைடு லேண்டிங்கு. சாயந்தரம் 3 மணிக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட் ஆயிரும். அந்த சைடு டேக் ஆஃப் இருக்கும், அந்த சைடு லேண்டிங் இருக்கும், இந்த சைடு டேக் ஆஃப் இருக்கும். இப்போ இந்த சைடு லேண்டிங்கு. அது ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஒரு தடவை இப்படி தான் இங்கே வந்து நாங்கள் 3 மணி வரைக்கும் சும்மாவே உட்காந்துருந்தோம். 3 மணிக்கு அப்புறம் தான் நிறையா லேண்டிங்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அது வரைக்கும் இங்கே டேக் ஆஃப் தான். டேக் ஆஃப் ஆகல என்ன பிரச்சனைனா, இந்த சைடு டேக் ஆஃப் ஆனால் பரவாயில்ல, அவன் வந்து ஏர்க்ராஃப்டை இங்கே நிப்பாட்டிட்டு அந்த சைடு டேக் ஆஃப் பண்ணிடுறான். ஏர்க்ராஃப்டெல்லாம் அந்த சைடு போயிடுது, அந்த சைடு ஒன்றுமே தெரியாது. இந்த சைடு டேக் ஆஃப் ஆனால் கூட ஏதாச்சும் தெரியும். அங்கே ஆக்சுவலாக கங்கான் நிப்பாட்டியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டிருக்கேன். அப்போல்லாம் சின்ன ஃபோன் தான் வச்சுருந்தேன், என்னோடய குட்டி ஃபோன் இதுதான் வச்சுருந்தேன். இதில் ஆக்சுவலாக ஜூம் பண்ண முடியாது. இன்றைக்கி நான் பெரிய ஃபோன் வாங்கியிருக்கேன், அதனால் முடிஞ்சால் நான் ஜூம் பண்ணி ஒரு கிளிப்பு போட்டு விட்றேன். இன்னொரு சவுதியா. ஓகே, முடிஞ்சால் நான் அங்கே ஒரு என்னோடய ஃபோனை வச்சு ஜூம் பண்ணி ஒரு கிளிப் எடுத்து போட்டு விட்றேன். வேன்கூவர்லேருந்து A350 1000 வேரியண்ட் பிரிட்டிஷ் ஏர்வேஸ். இப்போதைக்கு வேர்ல்ட்லேயே இதுதான் லாங்கஸ்ட் ஏர்க்ராஃப்ட். அதாவது ரொம்ப நீளமாக இருக்கிற ஏர்க்ராஃப்ட் இதுதான் வேர்ல்ட்லேயே. 777X ரிலீஸ் ஆச்சுன்னா அதுதான் லாங்கஸ்ட் ஏர்க்ராஃப்டாக இருக்கும். இப்போதைக்கு ரிலீஸ் ஆகலை, அதனால் 350-1000 தான் இப்போதைக்கு லாங்கஸ்ட் ஏர்க்ராஃப்ட். அவன் போயிங் எப்போ ரிலீஸ் பண்ணுவானே தெரியல. புது CEO வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுவார், அது இதுன்னு பெருமையாக பேசியெல்லாம் வீடியோ போட்டேன். ஆனால் அவர் வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டார். எல்லாத்தையும் ஃபயர் பண்ணிட்டார். 737 ப்ரொடக்ஷன் ஸ்டாப்பில் இருக்குது. என்னன்னே தெரியலை, ஏதாச்சும் நடக்குமா நடக்காதா? 777X எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. 2025 2026 சர்டிஃபிகேட் பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. கத்தார் ஏர்வேஸ் அவனை நம்பி தான் அவன் புது பிஸ்னஸ் கிளாஸையே இன்ட்ரடியூஸ் பண்ணான். 777Xல் தான் அவன் Q-Suit நெக்ஸ்ட் ஜெனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட்டு ஏர்க்ராஃப்டே இல்லையே, அப்புறம் எங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? அடுத்து என்னமோ ஒரு ஏர்க்ராஃப்ட் வருது, என்ன ஏர்க்ராஃப்ட்னு தெரில. ஏர் லிங்கஸ் ஐரிஷ் கேரியர் 320 நியோ. அதுக்கு பின்னாடி 320 787 கல்ஃப் வருது. ஏர்லிங்கஸில் போகணும். அயர்லாண்ட் கேரியர் இவன், பட் அயர்லாண்டு வீசா இல்லை. UK வீசா வச்சு அயர்லாண்டுக்கு போக முடியாது. அங்கே போகணுன்னா அங்கே இன்னொரு வீசா எடுக்கணும். நான் எக்ஸ்பென்சிவ் வீசா, அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது அங்கே போகிறது. அடுத்து 2 320 வருது. அதுக்கப்புறம் தான் ஒரு என்னது இது 787 வருது கல்ஃபர். பரவாயில்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் இந்த டைம்லாம் ஒரே புயலாக இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் வீடியோஸ்லாம். அப்படியே ஏர்க்ராஃப்ட் அப்படியே ஆசிலேஷன் ஆகி தான் லேண்டே ஆகிருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சாங்க சிச்சுவேஷன் இங்கே. பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதிசயமாக வெயிலெல்லாம் அடிக்குது. வெயில் இல்லை, ஒரு அளவுக்கு பரவாயில்ல. நைட்டு மழை வரும் போல், ஏன்னா தரெல்லாம் இன்னும் ஈரமாக தான் இருக்குது. 320 நியோ இதுவே ஒரு மாதிரி ஆடி அசந்து தான் லேண்ட் ஆகுது. யாரா அவனு இந்த பைக் வச்சுட்டு உருண்டியெல்லாம் நாய்ஸ் பொல்யூஷனில் பிடிக்க மாட்டாங்களா? இந்த பைக்கெல்லாம் இவ்வளோ சவுண்டாக போகுது, நாய்ஸ் பொல்யூஷனில் பிடிக்க மாட்டாங்களா? எங்கூராக இருந்தால் போலீஸ்காரன் தலையில் தட்டி போட அங்கிட்டுருவான். அடுத்து வருது கல்ஃபேர் 787-9 நினைக்கிறேன். போயிடுச்சு ஆடாங்க. எஸ் 787-9
வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஸ்டோரி மாதிரி வீடியோ எடுத்துக்கலாம். நைஸ். கல்ஃப் ஏரில் நான் போனது கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒமானர், கல்ஃப் ஏர், வேறு என்ன இருக்குது, குவைத்து, கத்தார், இவங்க எல்லாத்துலேயுமே ப்ராடக்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. எமிரேட்ஸ் மட்டும் பிராண்டிங் நல்லா பண்ணுறான், ஆனால் ப்ராடக்டில் வந்து சில அவன் கொடுக்குற ஹைப்புக்கு இல்லைன்னு நிறைய பேர் நான் ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன் ஆன்லைனில். பிஸ்னஸ் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், ப்ரீமியம் எக்கானமி ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்கும், ஏன்னா அவனுக்கு பிஸ்னஸே அங்கே தான். பட் எக்கானமியும் அவன் ஃபோக்கஸ் பண்ணலாம். நல்ல பெரிய பெரிய யார் ஆக்ட்ரஸை மட்டும் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணிக்குவான். இப்போ ரீசெண்டாக பெனிலோபி க்ரூஸை கூட மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி யாரையோ யூஸ் பண்ணியிருந்தான், யாருன்னு தெரில. அந்த சைடு எட்டிகார்டு பார்த்திங்கன்னா கட்ரினா கைஃப் என்னமோ சொல்ல வந்தேன். ஆமாம். ஸோ நிறைய பேர் லைவ் கேட்டீங்க. ஆக்சுவலாக நான் லைவ் போட வேண்டியது தான் இன்றைக்கி வந்து, பட்டு போட முடியல. ஏன்னா இங்கே சீக்கிரமே இருட்டிடுது. நான் வந்ததே லேட்டு தான். ஆக்சுவலாக இங்கே இப்போ தான் வந்தேன் நான். ஒரு நிமிஷம் ஏர்கார்ட் போயிருக்கேன். ஸோ நான் ஆக்சுவலாக வந்ததே இப்போ தான் வந்தேன், ஒரு மணி நேரம் தான் ஆச்சு. லைவ் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இருட்டிடும். இங்கே இது வின்டர் டைமாக, ஸோ 4 மணிக்கெலாம் இருட்டிடும். ஸோ போடுறது வேஸ்ட்டு தான். சீக்கிரமே வந்திருந்தால் போட்டுக்கலாம், பட் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு லைவ் போடலாம். இந்த கெத்தே பசிபிக் கார்கோ பார்த்தீங்கன்னா என் மேனேஜரோட பையன்தான் ஆக்சுவலாக இதில் பைலட்டு. ஸோ இது லேண்ட் ஆகிறது தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது லேண்ட் ஆச்சுன்னா இதை வீடியோ எடுத்துகிட்டு இந்த இடத்த காலி பண்ணணும். இன்னும் 6 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது லேண்ட் ஆனவுடனே இங்கேருந்து போயிடலாம். வெர்ஜின் அட்லாண்டிக்னு நினைக்கிறேன். A350. உங்களுக்கு A350ல் எப்படி -900ஐயும் 1000ஐயும் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ஹேக் சொல்லட்டா? ஹேக்லாம் கிடையாது, ஆக்சுவலாக இது டிசைன் இதுதான் இந்த கேமரா அப்படியே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்தது 1000 வேரியண்ட்டு. 1000 வேரியண்ட்டில் 3 வீல் இருக்கும். இதே நீங்கள் 900 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 வீல் தான் இருக்கும். ஸோ இப்படி தான் அது A350 1000 900 ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக எமிரேட்ஸு டெலிவரி எடுத்த A350ல் பார்த்தீங்கன்னா 2 வீல் தான் இருக்கும். 2 வீல்னா 2 வீல் இல்லை, அதாவது சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 வீல் தெரியும். ஸோ அது வந்து 900 வேரியண்ட். ஏர்பஸ் A319. இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு ஆக்சுவலாக ஒரு நிக்நேம் இருக்குது, அதை பேபி பஸ்ஸும்பாங்க. பார்க்க குட்டியாக இருக்குல்ல, அதான் அது பேர் பேபி பஸ். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் A320 நியோ. இதை பற்றி நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க காரணமே இந்த 320 மாடலை வந்து அவங்க அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி 320 தான் வேர்ல்டு ஃபுல்லாக பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க காரணம் இந்த ஏர்க்ராஃப்ட் அங்கே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த 320 நியோவில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் Pratt & Whitneyயும் பார்க்க முடியும், CFM-உம் பார்க்க முடியும். 2 இன்ஜினுமே இருக்கும். ஸோ அது ஆக்சுவலாக Pratt & Whitneyயில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இண்டிகோ கூட பார்த்தீங்கன்னா Pratt & Whitney இன்ஜினில் இஷ்யூ வந்தனால தான் ஒரு மாஸ் கிரவுண்டிங் பண்ணாங்க. அதனால் நீங்கள் 320ல் பார்த்தீங்கன்னா சில 320ஸ்லாம் CFM-உம் இருக்கும். அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். அதை நான் வேணால் லிங்க் கீழே போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். SAS ஸ்காண்டினேவியன் ஏர்லைன், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஏர்லைன்ஸ் இந்த வேர்ல்டு. இது கிட்டத்தட்ட 1940s ஸ்டார்ட் பண்ணது. அந்த காலத்துலேயே டிரான்ஸ்அட்லாண்டிக் ஃப்ளைட் விட்டாங்க இங்கே நார்த்து போலில். ரொம்ப பழைய ஏர்லைன் அது. ஓகே நண்பர்களே, அடுத்து வரப்போகிற ஏர்க்ராஃப்ட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கெத்தே பசிபிக் கார்கோ 747 DWCலேருந்து வருது. ஆக்சுவலாக DWC உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அல் மக்டம், துபாயோட பிக்கஸ்ட் ஏர்போர்ட்டாக அதுதான் இருக்க போகுது ஓப்பன் பண்ணால்.
அடுத்த வருஷம் நவம்பரில் ஆக்சுவலாக அந்த ஏர்போர்ட்டில் ஏர் ஷோ நடத்துகிறாங்க, துபாய் ஏர் ஷோ. அதுக்கு நம்ம போகிறோம். ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு vlog வரும். பெரிய ஏர்போர்ட் அது ஆக்சுவலாக. மேனேஜர் பையன் தான் அதில் பைலட்டு எடுத்து அவ்வளோதான். ஓகே, அடுத்து இந்த வழியாக தான் ஆக்சுவலாக போகணும். அங்கேருந்து அங்கே கொஞ்சம் மேடு மாதிரி இருக்குது, அங்கேருந்து பார்த்தா தான் அங்கே இருக்க கங்காடு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ இது வழியாக போயிட்டு அங்கேருந்து அந்த கங்காடை வீடியோ எடுத்துகிட்டு, கங்காடை பற்றி இதுக்கு முன்னாடி பேசியிருப்பேன். ஸோ அங்கே அந்த கிளிப்பை போடணும், அதுக்காண்டி எடுக்கணும். ஆல்ரைட், மணி 3 ஆக போகுது. ரன்வேயை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சைடு ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்து ஒன்றும் அவ்வளோ எக்ஸைட்டிங் ஏர்க்ராஃப்ட்லாம் வரல. அடுத்து வந்து டர்க்கிஷ் ஏர்லைன்ஸோட 350 வருது. வியூலிங் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் ஜூனில் வந்து பாரிஸ் ஏர் ஷோ நடக்க போகுது, அதுக்கு நம்ம போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஏர்லைனில் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். கேட்விக்கில் இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்னும் ஹீத்ரோவிலாம் இறக்குறாங்க. பரவாயில்ல, அவ்வளோ காசு இருக்குது போல். ஆனால் ஹீத்ரோவில் நீங்கள் லேண்ட் பண்ணுன்னா லேண்டிங் சார்ஜெலாம் அதிகம் ஆக்சுவலாக. பிக்கெஸ்ட் ஏர்போர்ட்டாக யூரோப்லேயே. ஸோ லேண்டிங் சார்ஜஸ்லாம் ரொம்ப அதிகம். பட் பரவாயில்ல, இவங்க வந்து ஹீத்ரோக்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க. சின்ன ஏர்லைன் தான் வியூலிங், ஒன்றும் பெரிய ஏர்லைன்லாம் கிடையாது யூரோப்பில் இருக்க ஏர்லைன்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் பரவாயில்ல. டர்க்கிஷோட 350 இதை வந்து கொஞ்சம் நல்ல ஃபோட்டோ எடு. இது வந்து பார்த்திங்கன்னா 900 வேரியண்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி 1000ல் 3 வீல்ஸ் இருக்கும், 900ல் 2 வீல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இதில் காட்டுறேன். வீடியோவில் தெரியுமான்னு தெரில, பட் அங்கே பார்த்தீங்கன்னா 2 வீல்ஸ் தான் இருக்குது கீழே. ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோவை போட்டு விட்றேன். ஓகே நண்பர்களே, ஸோ நிறையா பேக் பண்ண வேண்டியது இருக்குது. பேக் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறோம். பேக் பண்ணி முடிச்சாச்சு. சரி, இங்கே சும்மா பிளைன் ஸ்பாட்டிங் வந்தோமே, அது எப்படி இருக்குன்னு ஒரு vlog மாதிரி போடலாம் தான் சும்மா ட்ரை பண்ணேன். ஃபுட்டேஜெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு தெரில. போய் எடிட் பண்ணும்போது தான் நல்லா வந்திருக்கா, அதை ஃபுல்லாக எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியும். ஓகே, அப்படியே நம்ம நடக்க ஆரம்பிப்போம். இதோ ஒன்று வருது, யூரோவிங்ஸ். இவங்க ஆக்சுவலாக லுஃப்தான்ஸாவோட சப்சிடரி. இவங்க தான் டிஸ்கவர்னு ரீசெண்டாக ரீபிராண்டிங் பண்ணாங்க. சரியாக தெரில. சரி, நடக்க ஆரம்பிப்போம். யாராச்சும் யூகேல இருந்து பிளைன் ஸ்பாட்டிங்லாம் பண்ண வரீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க. ஒரு நல்ல ஸ்பாட். நீங்கள் மட்டும் தனியாக இருக்க மாட்டீங்க, உங்களை மாதிரி நிறைய பேர் கேமரா வச்சு நிற்பாங்க. எல்லாருமே பிளைன் ஸ்பாட்டிங் பண்ண தான் வந்திருக்காங்க. சும்மா அப்படியே ஒரு வீக்கெண்டு மாதிரி ஏதாச்சும் ஃபுட்டெல்லாம் கட்டிட்டு வந்தீங்கன்னா அப்படியே இங்கே உட்காந்து சாப்பிட்டு ஏர்க்ராஃப்டையெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். இங்கே ஆக்சுவலாக ஃபுட் ட்ரக்கெல்லாம் நிற்கும், பட் இன்றைக்கி காணும். கிளைமேட்டு அவ்வளோக்கா சரியில்லைல்ல, அதனால தான். சம்மர்லலாம் இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். போன தடவை லைவ் போட்டப்பே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. ஆனால் இந்த வீட்லையெல்லாம் எப்படி இருக்காங்கன்னே தெரில. நான் வந்து கேட்விக்கிட்ட இருக்கேன். ஒரு சின்ன ஏர்க்ராஃப்ட் போனாலே எனக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ சவுண்டு கேட்கும். இங்கெல்லாம் 380 747லாம் வருது. எப்படின்னே தெரில, எப்படி இருக்காங்கன்னே தெரில. ஐபீரியா, மேட்ரிட். ஆக்சுவலாக 321 XLR இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ணாங்க. மேட்ரிட்லேருந்து பாஸ்டனுக்கு ஆப்ரேட் பண்ணாங்க. அதில் ஆக்சுவலாக போக வேண்டியது, பட் யூஎஸ் விசா இல்லை. இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன், வருதா இல்லையான்னு பார்ப்போம். இதோ இந்த மேடு தான் நான் சொன்னேன். இங்கேருந்து பார்த்தா அங்கே கங்காடு தெரியும். பார்ப்போம், எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். நான் எடுக்க முடிஞ்சுன்னா போட்டு விடுறேன். நண்பர்களே, உங்களுக்கு கங்காடு தெரியுதா? ஒரு நிமிஷம் இருங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்க. ஆக்சுவலாக ப்ரூக்லாண்ட் மியூசியமில் இதை வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே போய் பார்க்க முடியாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ப்ரூக்லாண்ட் மியூசியம் போகிறது. கிட்டத்தட்ட 30-40 பவுண்டு கேட்குறான். ஆனால் அங்கே போனால் கண்காடு உள்ளேயெல்லாம் போகலாம், பட்டு ஒர்த்து இல்லை. அதுக்கு இங்கேருந்தே பார்த்துட்டு போயிடலாம். போகலாம், யூடியூப்லேருந்து ஏதாச்சும் காசு வந்துச்சுன்னா அதை வச்சு போகலாம். இப்போதைக்கு ஒன்றுமே வரல. கையில் இருக்க காசு தான் போயிட்டுருக்குது, அதுலேருந்து ஒன்றுமே வரல.
மேலே லேண்டிங் சூப்பராக தெரியுதுங்க. ஸோ நீங்கள் மொபைலுக்கு ஸ்டோரியெல்லாம் எடுக்கிறதுனா இங்கேருந்து எடுக்கலாம். ஒரு சூப்பர் வியூ கிடைக்கும். இந்த வழியாக தான் வரணும். ஆக்சுவலாக இந்த வழியாக வந்து இப்படி போகணும். ஸோ ஸ்டோரியெல்லாம் எடுக்கிறீங்கன்னா இங்கேருந்தே எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இங்கே உள்ளே போக முடியாது, வேலி போட்டிருக்காங்க, பட் நல்ல வியூ இருக்கும். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா குட்டி குட்டி குதிரையெல்லாம் இருக்குது. சம்மரப்போ வந்தால் இங்கே ஓரத்தில் வேலிக்கிட்டே நிற்கும். போன தடவை வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்தோம், அதை வேணால் இன்க்ளூட் பண்ணுறேன். ஒரு நிமிஷத்துக்கு எப்படியும் ஒரு ஏர்க்ராஃப்ட் 2 ஏர்க்ராஃப்டை பார்த்துடலாம் ஹீத்ரோவில். அவ்வளோதான். அங்கே வரதான் கடைசி ஏர்க்ராஃப்ட் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் எந்த ஏர்க்ராஃப்டும் லைனப்பில் இல்லை. ஏன்னா ரன்வே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சைடு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டேஷன் தான் ஹெட்டன் கிராஸ் ஸ்டேஷன். டெர்மினல் 2-3லேருந்து டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. அப்படி இல்லைனா பஸ்ஸும் இருக்குது. எடுத்து வந்தீங்கன்னா இங்கே இறங்கி அப்படியே வெளியே வந்து இந்த ரோட்லேயே நடந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நடந்து போனீங்கன்னா அந்த ஸ்பாட்டு. சப்வே இருக்குது இங்கே. காஸ்ட்டாக டாய்லெட் யூஸ் பண்ண ஏதாச்சும் ஸ்நாக் மாதிரி வாங்கினா இங்கேயே வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருந்தேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ எப்பவும் போல தான் இந்த வீடியோ பற்றின உங்கள் தாட்ஸ் ஆர் கிரிட்டிசிசம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி டீட்டெயில்டு ஏவியேஷன் வீடியோஸ் என்னோட சேனலில் போட்டு கீழே லிங்க் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.